ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்ம ஆவலோட எதிர்பார்த்துருக்கிற நம்மளுடைய மாதா கோவில் ஃபெஸ்டிவலுடைய வெஸ்பிரஸ் நெருங்கிருச்சு. ஸோ அதுக்கு தான் நாம் எல்லாரும் கிளம்ப போகிறோம். அதே மாதிரி நிறைய விதமான இப்போ ஆடிப்பெருக்குக்கு நான் போட்ட வீடியோலையும் நிறைய பேர் நிறைய விதமான வேண்டுதல்களெல்லாம் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உண்மையாக ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்காக நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மெசேஜை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் கேட்டிருக்கிறவங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி எப்போவுமே ரதியமாக சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் குடும்பத்தோடு இருக்கணும். எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இனி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காகவும் நீங்கள் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னுமே அதையும் கண்டினியூவாக நீங்களும் பண்ணுங்கள். நானும் ஒரு அம்மாவாக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கண்டிப்பாக நானும் ப்ரேயர் பண்ணுவேன். எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்குது. மாதா அளப்பரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வெஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னோன்னா ரதியமாக ஏதோ தெரியாதது சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாம், நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். எல்லா விதமான மக்களும் இங்கே இருக்காங்க. ஸோ புரியாமல் இருக்கும். வெஸ்பிரஸ்னால் என்ன அப்படின்னா, நைட்டு மாதாவினுடைய நற்கருணை ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் பெரிய மாசு, சரியா, நிறைய மாசு நடக்கும். அதில் ஆயருடைய தலைமையிலையும் கூட்டு திருப்பலி நடைபெறும். அதுதான் திருவிழாவுடைய ஸ்பெஷல். இன்றைக்கி நைட்டு அம்மா சப்பரத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாசு முடிஞ்சோடனே அந்த கோயிலை சுற்றி வலம் வருவாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுடைய ப்ரேயரை எப்போவுமே நம்ம அம்மாவுக்கு தெரியும் எல்லாருக்கும் என்ன தேவை, எப்போ கொடுக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் பசியுள்ள குழந்தை, அதாவது பசியுள்ள குழந்தை அழுகும்போது தான் தாய்க்கு தெரிந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்போம், அப்படி தானே. ஸோ நம்ம பிள்ளை தூங்கிட்டு தானே இருக்குது, பசிக்காது அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் பிள்ளை அப்படி ஒரு சினுங்கள் ஒரு அறிகுறி கொடுக்கும்போது, ஓ இப்போ இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாயானவள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அறிந்து செயல்படுகிறோம். ஸோ நம்ம அம்மாவுக்கு நம்மளை பற்றி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம அம்மாக்கிட்ட திருப்பி வைக்கும் பொழுது அதை சீக்கிரமே நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றி தருவாங்க. ஸோ எல்லாருக்குமே அடுத்த ஆண்டு மாதா கோவில் திருவிழாவோட நீங்கள் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அம்மாட்டிருந்து. ஸோ அதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அனைவருக்கும் எல்லாமே அது சாதனைகளாக மாறும். கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். வேலை கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை வேணும்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் சரி கிடைக்கும். 2 பிள்ளைகளுக்கும் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி நிறைய கேட்டிருந்தாங்க கோரிக்கைகள். ஒவ்வொருத்தருக்கும் மனுஷங்களுக்கு எவ்வளோ உள்ள கோரிக்கைகள் மனசில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மற்ற அதாவது நம்ம நெருங்கினவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, மனசில் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு, அந்த எண்ணம் தான் இருக்கும். நம்மளை விட நல்லா பெட்டராக வந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய மாதா தாய் அப்படி நினைக்க மாட்டா, பெத்த தாயும். அதனால் உங்களுடைய சார்பாக நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் என்னுடைய முழு ப்ரேயரை உங்களுக்காக வைப்பேன் நண்பர்களே. நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. 12 மணிலேருந்து யாரெல்லாம் எனக்கு சீக்கிரமாக விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரியா. இப்போ எதுவுமே போடலை, வேறு கம்மல் போட போகிறேன். அதனால தான் எல்லாத்தையும் கலத்தி வச்சுருக்கேன் நண்பர்களே. நண்பர்களே, குளிச்சு தலையை காய போட்டாச்சு. காய போட்டுட்டு சாரியை வியர் பண்ணிட்டேன். இப்போ என் ஹேர் ஸ்டைலை பார்த்து எப்படி இருக்குது, இந்த கட்டையாக ஹேர் வெட்டியிருப்பாங்கல்ல, விஜயசாந்தியு கூட ஒரு படத்தில் ரஜினி சார் கூட பாட்டில், அடிக்குது குளிரு அது சரி துடிக்குது தளிரு, முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல என் அன்பை தேடுது. அது மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீ. லாவெண்டர் கலரில் ஒர்க் சாரீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுத்திருக்கேன். ஸ்டோன் ரொம்பையும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இருந்தாலும் ஜிகுன்னு இருக்கும். அது ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு அப்படி இல்லாமல் இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மைல்டாக அண்ட் பெயிண்டிங் ஒர்க் மாதிரி இருக்குது இந்த சாரீ. நான் ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன தலை இழுத்துட்டு காற்றுக்கு இருக்கிற 5-6 முடியும் அப்படியே பறந்து போகுது. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் போகிறோம், சரியா. சிம்பிள் மீன்ஸ் நிறைய ஜுவல்ஸ்லாம் போட போகிறது கிடையாது. நீட் அண்ட் க்யூட்டாக தான் நம்ம போகிறோம், ஓகே. இப்போ இதுக்கு 2 நியூவாக வாங்கியிருக்கிறேன். கோல்டன் கலரில் தான். கோல்டன் கலர் அப்படின்னா கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லா சாரிக்கும் கட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு கோல்டன் கலர் கிளிப்பு, சரியா. இது 80 ரூபாய், இது 95 ரூபாய். இந்த கிளிப்பு 95 ரூபாய், சரியா.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த saree. ஓகேவா? saree எப்போவுமே வந்து ரேட்டு கேட்பீங்க. நீங்கள் வந்து இந்த சாரியினுடைய ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கடைசியில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் வீக் காட்டும்போது இந்த saree வந்து என்ன ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரியா? அதாவது ஸ்டோன் வச்சுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ இந்த 700-800 ரூபாய்க்கெலாம் ப்ராசோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனம் கிளாத்தில் புள்ளி வச்சு இருக்கலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு ரேட் சொல்லிடாதீங்க. 700-800 ஆயிரத்துக்கு அப்படின்லாம். ஸோ வந்து இது மெட்டீரியலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. மெட்டீரியலே வந்து இந்த க்ரஷ் டைப் தான், பட் இது எல்லாமே பாருங்கள் பெயிண்டிங் நல்லா ஃப்ளாரல் பெயிண்டிங். ஸோ எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பார்க்கலாமா? சரி, இப்போ நான் வந்து அடுத்த கிளிப் போட்டுட்டு நம்ம வழக்கமாக போடுற அந்த ஐலைனர் போட்டு ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். சரியா? இதில் வந்து மாற்ற என்னுடைய குசி கிளிப்பை கண்டுபிடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவுடரும் இல்லை. இப்போ ரொம்ப நாளாக வந்து சோப்பே போடுறதில்ல நண்பர்களே. சோப்பு வந்து என்ன சோப்பு போடனே தெரியல. அதனால் சோப்பே வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கேன் பார்த்துக்கோங்க. சும்மா வெறும் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு அப்படியே பண்ணிடுறது தான். சரி, எல்லாருமே வந்து அடிக்கடி ஒன்று சொல்கிறது, ப்ளவுஸை வந்து நெட்டையாக தைங்க, கை மட்டும் லென்த்தாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் இருக்குது. ஒரு 500 ப்ளவுஸுக்கு மேலே இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி நியூவாக தான் இருக்கும். ஏன்னா அந்தந்த சாரீக்கு மட்டும்தான் நம்ம வியர் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு அந்த சாரீ அடுத்த வருஷமோ எப்போமோ வியர் பண்ணும்போது தான் ஸோ அந்த ப்ளவுஸை போடுவோம். அப்படி போடும்போது ப்ளவுஸ் புதுசாகவே இருக்கும். ரீசெண்டாக தைக்கிறது எல்லாமே இந்த மாதிரியும் தைச்சிட்ருக்கேன். இவ்வளோங்கான் துணி இருக்கிறதுக்கும் அதே மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி மோஸ்ட்லி பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் ஒரு சில பேர் ஒய்யாமல் அதை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியா? நல்லதை மட்டும் பாருங்கள். ஓகே, சரி. இப்போ வந்து நான் வந்து ஐலைனர் போட்டுட்டு எல்லாருமே கேட்பீங்க என்ன போடுவோம் அப்படின்ட்டு. இந்த ஐலைனர் ஒன்று தான், இந்த ஐலைனர் ஒன்று தான் நம்ம எப்போவுமே போடுறது. ஸோ இதை வந்து லைட்டை அப்படி எடுத்துகிட்டு இப்படி போடுவேன். சரியா? நான் போட்டுட்டு வரேன். ரொம்ப நேரம் போட்டோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும்ல, நான் போட்டு வரேன். ஓகே, போட்டாச்சு. நிறைய பேர் வந்து ஃபேஷியல் பண்ணுங்கம்மா, ஃபேஷியல் பண்ணலாம் போங்க அப்படின்னு சொன்னீங்க. டைமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா ஃபேஷியல் பண்ணுறதுக்கெலாம். பண்ணணும். நிறைய எவ்வளோ சம்பாதிக்கிங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப இந்த ஒரு ஐலைனர் மட்டுமே யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ அதனால் அடுத்து பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்கிறத விடையும் விருப்பமும் இல்லாமல் இருக்குது. அதனால் அது மேலே ஸோ இந்த ஒரு ஐலைனரும் இது மட்டும்தான் போடுவேன். போட்டுட்டு பவுடரை போட்டுட்டு குங்குமத்தை தூக்கி வச்சிட வேண்டியது. தூக்கி வச்சுட்டா நம்மளுடைய மேக்கப் வந்து முடிஞ்சிடும். ஓகேப்பா, நம்மளுடைய மேக்கப் வந்து முடிஞ்சு போச்சு. பவுடர் யார்ட்லியுடைய பவுடரை போட்டாச்சு, ஃபினிஷ்ட் ஆச்சு. பூவை வந்து வைக்க வேண்டியது தான். ஓகேவா? பூவை வச்சுட்டு ஜுவல்ஸை போட்டுட்டு பூவை வந்து வைக்க வேண்டியதுதான். சரியா? ஜுவல்ஸ் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் போட போகிறோம். இன்றைக்கி வந்து எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? டாலரை போட்டு பார்க்கேன். இது டாலர் இல்லைன்னா நாளைக்கு பட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷனோட பட்டுக்கு நல்லா இருக்குமா? இதுக்கு வந்து ஒத்த செயின் மட்டும் போடவா? எப்படி சொல்லுங்கள்? இப்படி வந்து இதோ போடவா?
இல்லை இல்லை, இதை போடவா சொல்லுங்கள். இதை போடவா, இதை போடவா, எதை போட போட்டு பார்க்குறேன். ஏன்னா பட்டுக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. என்ன இதை பாருங்க, இது ஒத்த செயினா லாங் செயினாக இருக்கு. ஸோ எதை போடலாம்? சரி, லாஸ்ட்டில் வந்து ஃபைனலில் வந்து காட்டுறேன் எது போடுறேன் அப்படின்ட்டுன்னு. ஓகே, ஃபைனலாக நம்மளுடைய குங்குமம் இங்கே பேர் நினைக்க, தொண்டுக்குள்ள ஒரு விக்கல் எடுக்குது, தண்ணி குடிக்கணும் மன்மதனி. ஓகே, இப்போ ஃபுல் வியூ கட்ட போறேன். ஓகே, ஃபுல் வியூ த saree. ஆஹா ஆஹா, பின்னால பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லா பின்னாடி. ஆஹா, நல்லா இருக்கு, நைஸா இருக்கு. ஓகே, நீ பாருங்க, இதுதான் பின்னாடி. சரி, நான் உங்களுக்கு அந்த வேற இதுலயும் காமிக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் சாரியோட லுக், ஃபுல் லுக். அந்த டிசைன் பாத்தீங்களா, டிசைன் எல்லாமே ஆயில் பிரிண்டிங் தான். டிசைன் பாத்தீங்களா, டிசைன் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கா. இது பேக் சைடு. ஓகே, இப்போ சீக்கிரம் வாங்க, அப்பாவுடைய அவுட்ஃபிட்டையும் எல்லாத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய நியூ கோல்டு ஜுவல்ஸில் வந்து நம்ம பார்த்தோம். அப்பாவுக்கு வந்து நம்ம என்ன வாங்கியிருந்தோம், கை செயின் வாங்கியிருந்தோம், அப்படி தானே? கை செயின் ப்ளஸ் வந்து செயின், கழுத்துக்கு செயின் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் மனைவியான, ஏன் இப்படி பொம்மை மாதிரி இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு, என்ன சொல்ல போகிறேன்னு இவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்களாம். 2 பேரும் மேட்சாக போட்டிருக்கோமா. லைட்டாக இந்த பார்டர் வந்து இந்த இதில் வந்து லேஸ் அந்த கோல்டு மட்டும் ஒட்டும். பட் இது எதுக்கு எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பர்த்டேக்கு பட்டு சாரீ இருக்குது பார்த்தீங்களா, பட்டு சாரியில் பார்டர் வந்து டிஸ்கலர் பார்டரும் அப்புறம் முந்தானியும். ஸோ அதுக்காக எடுத்தது. ஸோ அவங்க வந்து நான் இன்னைக்கு நைட்டு இதை போட்டுட்டு நாளைக்கும் இதை போடுகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். நல்லா ஸ்மார்ட்டாக காலேஜ் பையன் மாதிரி ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. அப்படி தானே இருக்காங்க. என்ன தெரியுது, காலேஜ் பையில பார்த்ததே இல்லைன்னு பார்த்தீங்களா நண்பர்களே, இல்லவே இல்லை. நீங்களே இப்போ சொல்லுவீங்க பார்த்தா எப்படின்னு. வெளியே கிளம்பும்போது தீயா வேலை செய்யணும் குமார்ன மாதிரி ஜம்முன்னு தீயா கிளம்பிட்டாங்க. சரி, மாதா கோயிலை பற்றி எங்கள் வீட்டுக்காரருக்கு மனசில் ஏதோ ஒன்று சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கான். இந்த பனிமய மாதம் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லணும், அதே மாதிரி இவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாம். ஸோ அந்த மெமரிஸை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறார். சொல்லுங்கோ. பனிமய மாதம் வந்து எவ்வளோ துன்பங்கள் மழை போல வந்தாலும் அது பனி போல போயிடும். பார்க்க நமக்கு தூரமாக பார்க்கல ஒன்றுமே தெரியாது, வடியே இருக்கும், புகை மூட்டமாக தெரியும். ஆனால் இந்த தாயிட்ட போய் நம்ம உண்மையாக வேண்டிக்கிட்டு அதை கடந்து போகும்போது அதுக்குள்ளே போச்செல்லாம் தெரியும். இதை பார்த்தா நம்ம பயந்தோம் எப்படின்னா அப்படி இருக்கும். அதனால் அற்புதமான கடவுள், நமக்கு ஒரே பேரான கடவுளை தன்னுடைய வயிற்றில் சுமந்து நமக்கு தந்தவங்க மாதா, அவங்கள நம்ம மகிமைப்படுத்தணும். சரி, அந்த முக்கியமான நிகழ்வு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எந்த நிகழ்வு? அன்னைக்கு அதே மாதாவுடைய திருவிழா அன்னைக்கு தான் இவாளுக்கும் பிறந்த நாள். அதாவது அதைத்தான் சொல்ல சொன்னேன் மெயினா. அதாவது எனக்குன்னு வந்து அதுக்கப்புறம் விட்டதுலேருந்து நீங்கள் சொல்லுங்கண்ணே. எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இவரை வந்து பார்த்துருந்தாங்க. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளைய பார்க்க வந்துட்டு ஐயையோ மாப்பிள்ளை பிடிக்கவில்லை அப்படி என்று எங்கள் அம்மா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்டையும் சொல்லியாச்சு, சரியில்லை மாப்பிள்ளைக்கு பேக்ரவுண்டு ஒன்றும் சரியில்லை மாப்பிள்ளை அப்படின்ட்டு வந்துட்டாங்க. சரியா, அது எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த பார்த்த பொண்ணை தான் கெட்டணும்னு மனசில் ஒரு எண்ணமா. ஸோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க? நாங்கள் வேண்டான்னு சொன்ன பிறகு மாதாட்ட போய் சுத்தமான இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு வந்தேன். அதே மாதிரி திரும்ப எங்கெல்லாம் சுற்றிட்டு மாதிரி இவங்க திரும்ப. அதுதான் நண்பர்களே நான் சொன்னல என்னுடைய லவ். அந்த பார்த்தீங்களா அந்த மாதா, அதனால தான் இந்த லைஃப்பை வந்து விட்டு பிரியவே கூடாதுன்னு இவ்வளோ கஷ்டம் வந்தோம். மறுபடியும் வந்து
2 பேரையும் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா சேர்த்து வச்சிருக்காங்க, அப்படிதானே? ஆனால் 2 பேருடைய தராசில் வந்து எந்த தட்டில் வந்து லவ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏன் தட்டு தான் வந்து கீழே ரொம்ப போகும், இவர் தட்டு இப்படி மேலே தான் போகும். அப்படிலாம் இல்லை, எந்த தட்டில் அதிகமாக இருக்கோ அந்த ஒரு தட்டு போதான் செய்யும். நண்பர்களே, இவர் வெயிட்டை சொல்கிறாரு, நான் வெயிட்டை சொல்லலை, நான் அன்பை சொல்கிறேன். நான் எப்படி வெயிட்டோ அதே மாதிரி என்னுடைய லவ்வும் வந்து கனமானது. சரியா? சரி சரி, இப்போ வந்து போட்டுடலாமா? மாப்பிள்ளைக்கு மைனர் செயின் போட்டுடலாமா? மாப்பிள்ளை மைனர் செயின் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டாராம், மாப்பிள்ளைக்கு மைனர் செயினை போட்டுருவோம். ஆமாம், செம்பு இல்லைன்னா தாலி கட்ட மாட்டாருமாங்கல்ல, அதை மாதிரி அங்கே ஒரு ஃபாரின் லேடி கிளம்பிட்டாங்க. சரி நண்பர்களே, நான் அப்போதே வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன். சரி, பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. என்ன சிக்கி போச்சு. போட்டு விட போகிறேன் நண்பர்களே. மாதவ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தாலி கட்டியாச்சு, கண்ணில் எடுத்து ஊற்றிக்கோங்க. கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வாங்கிடுவோம். அடுத்து வந்து கை செயின். சரியா? கை செயின் போட்டு விட போகிறேன். கை நீட்டுங்க, அது உள்ள போடுங்க. எப்போ நல்லா தெரியுதா? நல்லா பார்த்துக்கணும் அப்பப்போ, சின்ன பிள்ளைக்கு மேலே நண்பர்களே இவரு. சரி, எப்படி இருக்குன்னு கேளுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? இறைவன் இணைத்ததை மனிதன் வந்து பிரிக்கக்கூடாது. சரியா? என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரில் ஒரு ஆள் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா சால்வ் ஆயிடும். 2 பேருமே எந்த காலமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது வந்து தெரிஞ்ச கதை. அந்த பேச்சுக்கு இடம் இல்லை, அப்படி ஒரு பிரச்சனையே வரக்கூடாது. அப்படி இல்லை கட்டிமா, பிரச்சனை அப்படின்னாலே அப்படிதான் பிரச்சனை வரும். பிரச்சனைன்னு வராமலாம் இருக்காது, எல்லார் லைஃப்லயும் பிரச்சனை வரும். ஆனா யாராவது ஒரு ஆள் வந்து நம்ம தாழ்ந்து போகணும். 2 பேருமே வந்து வீம்பா இருந்தா அந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஆள் தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலையே வேண்டாங்க. வரும் அது லைஃப்ல, அது வந்து நம்ம சும்மா வேணா பேருக்கு சொல்லிக்கலாம், அப்படியே வராது அப்படின்னு வந்து சொல்லல முடியாது. இது வந்து சும்மா முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்கிறதுக்கு வரும். ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி அந்த டைமில் நம்ம விட்டு கொடுத்துருவோம். நீ வந்து இது பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன்னா அதை போய்கிட்டே தான் இருக்கும். சரி, ஸோ வந்து நான் தான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. எங்கள் வீட்டுக்கு எனக்கு பெரிய பிக் சர்ப்ரைஸ் வச்சிருக்காராம். 12 மணிக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இது நான் வாங்கினாலும் அவர் வாங்கி தந்த மாதிரி தான் நம்ம நியூ வளையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்கு கிட்டிமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்ல குண்டு பாப்பாக்கு ஏற்ற குண்டு வளையல் மாதிரி இருக்கா? எப்படி கைக்குள்ள போச்சா? வளையல்லாம் எனக்கும் அவளுக்கும் ஒரே சைஸ் தான். என் கை சத கை. சரியா? இந்த இப்போ தான் இந்த எந்த தொலைந்து போகிற கூட வரக்கூடாதான். இப்படி வந்து ஒண்டாட்டி எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டுற மாதிரி பேசுறது. இது வந்து சில ஆண்களுடைய குணம் நண்பர்கள், இதை மாற்றவே முடியாது, நாய் வேலை நிமித்த முடியாத மாதிரி. சரி, ஓகே, கிளம்பலாமா? அழகா இருக்கீங்க. சரி, நன்றி, வணக்கம்.